வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு ட்ரெய்லர் விட்டுட்டாங்க. அந்த ட்ரெய்லர் தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ என்ன படம் பார்த்தீங்கன்னா, பெயின் கிளி அப்படின்னு சொல்கிறாங்க. பெயின் கிளினா அந்த வேர்டுலேயே பெயின் இருக்கு இல்லையா, கிளிக்கு ஒரு பெயினா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஸோ பெயின் கிளி அப்படின்னா என்ன மீனிங் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கற்றுக்கிறேன். ஓகே, இன்னைக்கு அந்த பெயின் கிளி படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சில டீட்டெயிலாம் பார்க்கணும் இல்லையா. பெயின் கிளியோடைய யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஜின் கோபு அவரும் அனஸ்வரா ராஜன் இந்த ரெண்டு பேரும் வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஸ்ரீஜித் பாபு ஒருத்தர் வந்து டைரக்டர், ஜஸ்டின் வர்கீஸ் வந்து மியூசிக் டைரக்டர். ஓகே, இந்த டீட்டெயில் போதும். நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போனோம்னா ரொம்ப டைம் எடுத்துக்கு, ரொம்ப போர் அடிச்சுங்கிற ஒரே ஒரு நல்ல எண்ணத்துக்காக இன்னைக்கு நம்ம வந்து இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு வரோம். ஓகே வாங்க, ரெடி 1 2 3. ഫഹദ് ഫാസിൽ പ്രശംസ. എന്നത് ഫഹദ് ഫാസിൽ പ്രശംസ തന്നെ போடுங்க. அழகா இல்லை போட்டோ தான், எங்கே போனாலும் போட்டோ தான். ஆமாம், அதாவது ஆமாம், ஃபகத் ஃபாசில் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு அவங்களோட டீம்ல. சேட்டை பிடிச்ச பொண்ணா இருக்கும்ல இருக்கு, யாருமே பார்க்கலாம். பைத்தியம் தானே இவரு தானே. ஒரு பக்கம் இந்திய பக்கம் பாடுறான். சூப்பரா இல்ல பாருங்க, அம்மா கழுத்தை பிடிக்க வச்சு செமையா இருக்கு. அங்க பத்தியா ஏய் என்ன அவ்வளவு அவசரம், அவ்வளோ ஐட்டம் இருக்கு, அவங்க அவ்வளோ தப்பு அடிக்கிறாங்க. என்ன கிடைக்கும் பண்றாங்க பிப்ரவரி 14. ஓ, லவ்வர்ஸ் டே அன்னைக்கு வருதா பெயின் கிளி. ஓகே, பிப்ரவரி 14 அன்னைக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆகும். இதில் கேரளாவில் மேபி இந்த படத்துக்கு அது அன்னைக்கு தியேட்டரில் வர்றதுனால லவ்வர்ஸ் கூட்டமாக அழைப்புதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஜாலியாக நல்ல ஒரு கேஷுவலாக ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக கொண்டு போயிருக்காங்க. இந்த லாங்குவேஜ் புரியாததுனால என்ன பேசுகிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. பட் இருந்தாலும் ஒரு ஜாலியாக இருக்கிற மாதிரி உணர முடியுது, அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது. ஓகே, பாடல்கள் நம்ம அவர் ஜஸ்டின் வர்கீஸ் அவர் மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ லவ் ஸ்டோரி இல்லையா, லவ் ஸ்டோரி சூப்பராக பண்ணியிருப்பாருன்னு நம்புகிறேன். ஓகே, இந்த ட்ரெய்லரை பொறுத்தவரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நல்ல ஜாலியாக அப்படியே ஒரு ஹாப்பி ஒரு இதில் போயிட்டுருக்கு. திடீர்னு 2 சீன் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த பொண்ணும் வந்து போடுறாங்க, அந்த பொண்ணோட கேரக்டர் தமிழில் வந்து சென்னிலியா வந்து நம்ம சந்தோஷ் சுப்ரமணியன் நினச்சிருப்பாங்க, அப்படியே கேஷுவலாக ஜாலியாக என்டர்டெயின் அந்த மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு இந்த பொண்ணுகிட்ட கேஷுவல் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் வந்து அந்த 2 பேரும் ஹீரோவாக இந்த படத்தில் பண்ணாங்க. பட் கதை நாயகன், ஹீரோன்னு சொல்ல முடியாது, கதை நாயகன்.
எனக்கு கேரளா இண்டஸ்ட்ரியில் அந்த மலையாள மூவியில் ரொம்ப பிடிச்சதே இதுதான். கதைக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி இந்த கதை ஒரு கதை நாயகனா 2 பேரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. படம் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த படம் பிளாக் பாஸ்டரா இல்லை ஃப்ளாப்பா இல்லை சுமாரா இல்லை ஆவரேஜா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். ஓகே, ஓவராலாக இந்த ட்ரெய்லர் எனக்கு ஒரு ஜாலியாக ஒரு நல்ல ஒரு விஷயம் வச்சு கொடுத்துச்சுன்னு தான் நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா நிறைய இது பார்க்கும்போது என்ன அன்னைக்கு அப்டேட் வந்திருக்கு, எதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்து நமக்கு ஒரு சில ஆடியன்ஸ், ஒரு சில சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக வேண்டி நம்ம பண்ணி தானே ஆகணும். அதுக்கு தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுத்தோம். யாருமே பின்புலம் கிடையாது, தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர்ஸு, ஃபேமஸான ஒரு இது எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தாலும் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஒரு மணி நேரத்தில் ஒரு 70,000 பேர் அதை ரசிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு விஷயம் இல்லாமல் இருக்குது இல்லையா. நமக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், பட் கண்டிப்பாக விஷயம் இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் இது ரியாக்ட் பண்ணேன். எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டை சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னோடய வீடியோக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ திரும்ப சந்திச்சுட்டே இருப்போம். பாய்.